தூண்டியில் பிடிச்ச மீனை இன்றைக்கி மசாலா இல்லாமல் சமைச்சு பார்க்குறோம். பழங்காலத்து முறைப்படி அதை க்ளீன் பண்ணிட்டோம். எங்கள் அப்பா தான் க்ளீன் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதை நானும் என் பையனும் சேர்ந்துட்டு சுடுறதுக்கு காட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். அங்கே பிடிச்ச கிணத்து பக்கத்துலேயும் அது எங்கள் தோட்டம் தான். மீனை க்ளீன் பண்ண மீனை வாழலையை ரெடி பண்ணி அந்த வாழலையில் மேலே வச்சு அதை கம்பி வச்சு நம்ம நல்லா கெட்டிக்கிட்டாச்சு. நல்லா அதை கெட்டி அது ஒரு எப்படி சொல்கிறது, நல்லா பார்சல் பண்ணியாச்சு. அதுக்கு பக்கத்துலேயே அடுப்பு ரெடி பண்ணிட்டோம். அங்கே இருந்த தென்னம்பட்டை சருகெல்லாம் எடுத்து நெருப்பு பற்ற வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். நெருப்பு பற்ற வச்சிட்டோம். அது கொஞ்சம் பிடிக்க மாட்டேங்கிடுச்சு. மழை தூறல் விழுந்துக்கிட்டே இருந்ததுனால அது சரியாக பிடிக்கலை. கொஞ்சம் நேரம் ஆச்சு, அப்புறம் பிடிக்க ஆரம்பிச்சு. அந்த சருகெல்லாம் வச்சு பிடிக்க உடனே நல்லா பிடிக்க ஆரம்பிச்சு. மீன் குக் ஆகுறது ரொம்ப சீக்கிரமாக குக் ஆயிரும். இந்த மாதிரி நீங்களும் சமைச்ச அனுபவங்கள் காட்டில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்து நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு யூஸாக இருக்கும். பாருங்கள், நெருப்பு நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு. மீன் ஓரளவுக்கு குக்காக ஆரம்பிச்சிருச்சு. நானும் என் பையனும் தான் அந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பக்கத்தில் இருக்க நெருப்பெல்லாம் எடுத்து போட்டு ரெடி பண்ணியாச்சு. நெருப்பும் நல்லா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அமரவும் இல்லை, லைட்டாக தான் சாரல் விழுந்துக்கிட்டு இருந்துச்சு. அது மாதிரி பெருசாக தெரியல. இந்த மாதிரி நீங்கள் இயற்கையாக சமைச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சுகர் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. நம்ம பழங்காலத்தில் யாருக்குமே சுகர்ன்ற ஒரு பிரச்சனையும் இருந்ததில்லை. கடைசியாக அதை சுட்டு எடுத்தாச்சு. இதுக்கு பேர் சுட்ட மீன் சொல்லுவோம். அப்படியே வாழை இலையை வச்சாச்சு. தலை வாழை இலையை எடுத்து ஒரு வாழை இலையை வச்சாச்சு. இந்த மீன் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. இந்த மாதிரி சாப்பிட்ட அனுபவம் தான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சுட்டா தலை எனக்கு அருமையாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நெருப்பில் சுட்டதுனால உங்களுக்கு உப்பு அந்த மாதிரி இல்லாமல் எதுவுமே இருக்காது. எல்லாமே நல்லாயிருக்கும். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.